ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், திருமாவளவன் பேசும்போது சோழியும் குடுமியும் சும்மா ஆடாது. நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு சமுதாய அக்கறை இருக்குமா? மதுவிலக்கு மாநாடாம். இவர்களுக்கெல்லாம் நம்ம சமுதாயத்தை பற்றியும் இளைஞர்களை பற்றியும் எந்த காலத்தில் யோசிச்சிருக்காங்க? 2 சீட்டு இப்போ 50 கோடி 100 கோடின்னு பேரம் பேசுவாங்களே ஒழிய நாட்டு மக்களை பற்றியும் இளைஞர்கள் வருங்காலத்தை பற்றியும் கவலைப்படக்கூடிய அரசியல்வாதி தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட இல்லையே. அதனால் என்னடா இது சோழியங்குடிமை சும்மா ஆடாத, என்ன எடுத்த உடனே மதுவிலக்குங்கிறாரு. நான் நினச்சேன் அந்த 50 கோடியோ 100 கோடி 2 சீட்டோ 3 சீட்டுன்னு கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாரோன்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி சொல்லிட்டார், அவர் மதுவிலக்கை பற்றி பேசுனதுக்கு என்ன காரணம், திமுகவை பயமுறுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இன்றைக்கி அவரே வெளியே கொண்டு வந்துட்டார். என்ன பண்ணுறாரு, அவர் பேசின பழைய வீடியோ அதில் என்ன சொல்கிறாரு, ஆட்சியில் பங்கு வேணுமா அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போ ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டும். பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். ஒரு 4 சீட் 5 சீட் வந்து அதுலயும் பவர் வருது, அது இண்டிவிஜுவலா வர்றது. பவர் ஷேர் அப்படின்னா எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும். கூட்டணியில் மட்டும் பங்கு இல்லை, கூட்டணியில் சீட்டு கொடுக்குறீங்க, எங்களுக்கு அது முக்கியமல்ல, ஆட்சியிலும் பங்கு வேணும்னு பல வருஷங்களுக்கு முன்னாடி பேசின வீடியோவை ட்விட்டரில் போட்டார். இவருடைய இதில் ட்விட்டரில் போட்டுட்டு எல்லாம் படித்த உடனே எடுத்துட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, ஏன் டெலீட் பண்ணிட்டீங்கன்னு கேட்டால், அது எங்கள் அட்மினை கேளுங்க. அட்மினுக்கு சம்பளம் கொடுக்குறது யாரோ வேறமோ உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான் கொடுக்குறாரா? உங்கள் அட்மின் தானே, அட்மினை கேளுங்கன்னு அர்த்தம். அட்மினை கேட்டு நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு உங்கள் அட்மின் போட்டார், இல்லை அட்மினை நீ போடு அப்புறம் டெலீட் பண்ணிக்கன்னு நீங்கள் சொன்னீங்களா? என்ன அரசியல்வாதிகள் நாடகமாகறாங்க பாருங்கள், அட்மினை கேளுங்க அப்படின்ட்டு. ஆக அவருக்கு என்ன தெரியுமா, ஆட்சியில் பங்கு வேணுமா திருமாவளவன். இதை விட ஒரு பெரிய ஜோக் என்ன இருக்குது, நம்ம தமிழ்நாட்டு இதில் சட்டசபையில் ஆட்சி அமைக்கணும்னா 118 எம்எல்ஏ வேணும். திருமாவளவனுக்கு இருக்கிறது 4 எம்எல்ஏ. 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இவருக்கு ஆட்சியில் பங்கு வேணுமா? எவ்வளோ பெரிய காமெடி பாருங்கள். ஒரு எம்எல்ஏலையாச்சும் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது, வாங்கிறது 3%. இந்த 2 திராவிட கட்சிகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நம்ம குதிரை சவாரி உங்கள் மேலே ஏறலாம், நம்ம எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு, அதுவும் இப்போ அதிமுக வீக்காக இருக்குல்ல, எவ்வளோ கேட்டாலும் திமுக இல்லைன்னா அதிமுகவில் வாங்கிக்கலாம் அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு தான் இப்போ வந்துக்கிட்டு ஆட்சியில் பங்கு வேணுமா 4 எம்எல்ஏக்கு, தனியாக நின்னா 0. என்ன பண்ணுறது, தமிழ்நாடு அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் வந்துட்டாங்க. அதனால் இதை பயன்படுத்திக்கிட்டு திருமாவளவன் போன்றவர்கள் பொலிட்டிக்கல் கேம், அரசியல் சித்து விளையாட்டு விளையாடுறாங்க. அவர் முத கொடியேற்றினாராம், அதை இன்றைக்கி வெட்டிட்டாங்களாம். யார் கலெக்டர் அதை அப்புறப்படுத்திட்டாங்க, எடுத்துட்டாராம். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்கள் பொறுப்பேற்ற நாளிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் எங்கே கொடியேற்றினாலும் அவர் தேவையில்லாமல் குறுக்கிடுகிறார். அடிக்கடி ஏதேனும் பிரச்சனை செய்து கொண்டே இருக்கிறார். ஏன் எடுத்தாருன்னா, பப்ளிக் உங்கள் வேலையே இது தானே, அரசாங்க நிலத்தில் ரோட்டுக்கு பக்கத்தில் எங்கெங்கே பப்ளிக் யூஸ் பண்ணுறாங்களோ மக்கள், உங்கள் கொடியெல்லாம் பெரிய அவசியமா என்ன? உங்கள் கொடியை அகற்றிட்டால் அது என்ன சுதந்திர கொடியா? நீங்கள் என்ன காந்தியா? அது அந்த கொடியை ஏற்றின வரான், நீங்கள் என்ன காந்தியா, மகாத்மா காந்தியா, புனிதமான கொடியா, இல்லை சுதந்திர கொடியா? அதுக்கு ஒரு பெரிய அறிக்கை, என் கொடியை எடுத்துட்டாங்க. அந்த கலெக்டர் ரொம்ப நாளாக என்கிட்ட வாழாட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஆளுங்கட்சியில் இருக்காங்கல்ல, அந்த தைரியம் ஸ்டாலின் கூட இருக்கார்ல, அதனால் இவ்வளவும் பேசுகிறார். பொலிட்டிக்கல் காமெடி, அரசியல் ஜோக்கு. இது திருமாவளவன் ஆட்சியில் பங்கு கேட்குறது. ஆட்சியில் பங்கு கேட்குறதா இருந்தால் அடிப்படை தகுதி என்ன வேணும் தெரியுமா? எல்லா மக்களையும் தன் மக்கள் போல பாவிக்கக்கூடிய அரசியல்வாதி இருக்கணும். ஜாதியை சொல்லி, ஜாதி வேறுபாடுகளை சொல்லி மக்களிடையே துவம்சத்தை, ஜாதி வெளியே உருவாக்குறவங்க போய் நீங்கள் ஆட்சியில் உட்காந்திங்கன்னா நீங்கள் மக்களுக்காக எப்படி உழைப்பீங்க? ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு சாதகமாக தானே நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. அப்படிப்பட்டவங்க ஆட்சியில் உட்கார முடியுமா? ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஜாதி பேரை சொல்லி தூண்டி விடுறீங்க.
மேல் ஜாதி பெண் கதை ஜாதிகளை பற்றி பேரை சொல்லி அந்த பொண்ணுங்களை தூக்கிட்டு வாடாங்கிறீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போய் நல்ல அமைதியாக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் வன்முறையை தூண்டி விடுறீங்க. உங்களை கொண்டு போய் ஆட்சியில் வச்சு மந்திரியாக வச்சா என்ன ஆகும் நாடு? உங்களுக்கு மட்டுமல்ல, ஜாதி பேரை சொல்லி ஆட்சிக்கு வரக்கூடிய யாருக்குமே ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில். இருந்தால் மற்ற ஜாதிகளுக்கு ஆபத்து. அதனால் திருமாவளவனுக்கு சொல்கிறேன், ஆட்சியில் பங்கு வேணும்னு கனவுலையும் நினைக்காதீர்கள். ஆண்டவனே உங்களுக்கு அந்த இதை கொடுக்க மாட்டான். நல்ல மனிதராக இருங்க, எல்லா மக்களையும் நேசியுங்கள், ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க பாருங்கள். எல்லா ஜாதிக்கும் உங்களுக்கு பொதுவானவராக வாங்க. அதுக்கப்புறம் மக்கள் செல்வாக்கை எடுங்க. தனியாக நின்று ஒரு 20 சீட்டு ஜெயிக்கக்கூடிய, 25 சீட்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்க வளருங்க. அப்புறம் ஆட்சியில் கேட்கலாம். அதை விட்டுட்டு ஆட்சியை பற்றி நேராக பேசுகிறதுக்கு தைரியம் இல்லாமல் மதுவிலக்கு மாநாடுன்னு சொல்லி இப்படி நடிக்கிறீங்கிற மக்களை பற்றி எங்கே கவலைப்படுறீங்க? எந்த அரசியல்வாதிக்கும் சமுதாய பொறுப்பு இல்லை. 4000 ஓட்டு வாங்கிட்டு ஓட்டு போடுறவனை ஒரு 10-20 பேரை நான் பேசினேன். என்னையா 4000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறிய? நீ மனுஷனா? உன்னுடைய ஜனநாயக உரிமையை விட்டு கொடுக்குறிய அப்படின்னு சொல்லும்போது அதில் 4 பேர் நாக்கப்படுங்கிற மாதிரி என்னை கேட்டாங்க.